ஹலோ நண்பா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நெஸ்டட் இஃப் டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். வந்து நம்ம நெஸ்டட் இஃப்னா என்னன்னா இஃப்க்குள்ளாரியே இன்னொரு இஃப் இருக்கிறது தான் நெஸ்டட் இஃப். இப்போ வந்து a equal to 10, b equal to 12 இருக்கு. a if a greater than smaller than b now if a greater than 5. Right? Yes. A is in range. A is in range 5 to 11. Then grow. Well, print means base bigger. இப்போ வந்து இங்கே என்ன நடக்கணும்? இப்போ ஏ வந்து 12 பியை விட சின்ன நம்பராக பார்க்குறோம். அந்த பி வந்து சின்ன நம்பராக இருந்தால் இங்கே உள்ளார வரும். அதாவது இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த இஃப் ஃபர்ஸ்ட் இஃப் ட்ரூ ஆனால் தான் இந்த ரெண்டாவது இஃப் வரும். அப்படி இந்த ரெண்டாவது இஃப் வந்து என்ன செக் பண்ணணும்னா ஏ வந்து 5 விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி செக் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணணும், இந்த இஃபும் ட்ரூ ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏ இஸ் இந்த ரேஞ்ச் 5 to 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அப்படி இந்த இஃப் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்ஸ் பார்ட் டேரெக்டாக ஒர்க் ஆகிடும். பி இஸ் பிக்கர் அப்படின்னு அவுட்புட் வந்துடும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம். நம்மளுக்கு வந்து கைஸ் இன் ரேஞ்ச் 5 to 11 அப்படின்னு வந்து அதே நம்ம இங்கே வந்து ஏவை 100 மாற்றிக்கலாம். 100 மாற்றிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். நம்மளுக்கு பி இஸ் பிக்கர் வந்து இப்போ ஏன்னா இந்த கண்டிஷன் இந்த ஃபர்ஸ்ட் இஃபே ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு வந்து இந்த இஃபுக்குள்ளாரே போகாது. டேரெக்டாக இந்த இஃபு பார்த்து இதாகிடுச்சுன்னா ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா எல்ஸ் பாட்டு தான் நடக்கும். இந்த இஃப் பாட்டு நடக்காது. அதே எலிஃப்னா எலிஃப்னு போட்டோம்னா இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆனிச்சுன்னா இங்கே இருக்கிற அடுத்தது இங்கே செக் பண்ணோம். அது ஃபெயில் ஆனால் தான் எல்ஸ் பாட்டு நடக்கும். அதே நெக்ஸ்ட் அடிப்போனா இந்த இஃப் டூ ஆனால் தான் இந்த இஃப் உள்ளார இருக்கிற எப்போ வந்து செக் பண்ணும். இந்த இஃப் டூ ஆனால் தான் இது பிரிண்ட் பண்ணும். இப்போ இதே இங்கே வந்து இதுக்கு நம்ம எல்ஸ் பாட் போடலாம். எல்ஸ் print A is not in range 5 to 11. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஏவோட வேல்யூ மாற்றலாம். என்னென்னு மாற்றலாம்? 1 வச்சுலாமா? 1 வச்சு நம்ம ரன் பண்ணுறோம். இந்த பாருங்க நம்மளுக்கு ஏ இஸ் நாட் இன் ரேஞ்ச் 5 to 11 வந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஏக்குள்ள 1 போய் சேவ் ஆகிருக்கும், 12 பிக்குள்ள 12 சேவ் ஆகிருக்கும். இஃப் ஏ லெஸ் தென் பியான்னு பார்ப்போம். ஆமாம், 12 வந்து 1 சின்னது தான். அதனால இந்த இஃப் 2 ஆகிடும். அடுத்து இந்த இப்போ இந்த இஃப்ல வந்து ஏ வந்து 5 விட பெருசான்னு பார்க்கும். ஏ வந்து 1 தான். 1 வந்து 5 விட பெருசு கிடையாது. அப்போ இந்த இஃப் ஃபெயில் ஆனதுனால இந்த எல்ஸ் நடக்கும். இந்த எல்ஸ் வந்துடும். இந்த எல்ஸ்ல என்ன போட்டுட்டு ஏ இஸ் நாட் இன் ரேஞ்ச் 5 to 11 அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதுதான் நெக்ஸ்ட் இஃப். இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் இஃப் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னொன்று பார்க்கணும், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்னன்னா நம்ம வந்து நம்ம இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம். C equal to 13 எடுத்துக்கலாம். இங்கே வந்து செக் பண்ணோம் if A greater than B, பியான்னு செக் பண்ணோம். இப்போ நம்ம இந்த கொஸ்டின் என்ன பண்ண போறோம்னா இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் பெருசுன்னு செக் பண்ண போறோம். சரியா? நம்ம வந்து இங்கே பிராக்கெட் போட்டுக்கலாம். நம்ம இந்த பிராக்கெட் போட்டாலும் போடலனாலும் எந்த எரரும் அடிக்காது. இப்போ வந்து இங்கே என்ன பண்ணோம்னா அண்டு கொடுத்தோம். இந்த அண்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ ஏ கிரேட்டர் தன் பி, அப்புறமேட்டு வந்து திருப்பி பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோம்.
ஏ வந்து கிரேட்டர் தென் சி. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா நான் ஃபுல் ப்ரோக்ராம் போட்டு சொல்கிறேன். is bigger number will if b greater than a and b greater than c. Print b is bigger number. அடுத்து வந்து இங்கே எல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு விஷயம் நம்பர் வந்து இங்கே என்ன நடக்கும்னா ஏக்குள்ள வந்து 1 சேவ் ஆயிருக்கும், பிக்குள்ள 12 சேவ் ஆயிருக்கும், சிக்குள்ள 13 சேவ் ஆயிருக்கும். இப்போ வந்து இங்கே என்ன நடக்கும்னா இப்போ இந்த இப்புக்குள்ள வந்து ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்குது. அண்டுனா இது செக் பண்ணிட்டு இதையும் செக் பண்ணும். ஏ கிரேட்டர் தென் சியான்னு பார்க்கும். இப்போ வந்து ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தால் ஏ கிரேட்டர் தென் பியா இருக்கணும், அப்புறம் ஏ கிரேட்டர் தென் சியா இருக்கணும். எப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகுதோ அப்போ தான் இந்த இப்புக்குள்ள இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ அங்கே வந்து ஒன்று வந்து ட்ரூ ஆயிடுச்சு, இந்த ஏ கிரேட்டர் தென் பியா இருக்கு, ஆனால் ஏ கிரேட்டர் தென் சியா இல்லை அப்படி இருந்தால் நமக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. அதாவது இந்த இஃப் கண்டிஷனாக ஃபால்ஸ் ஆகிடும். அடுத்து இந்த கண்டிஷன் எலிஃப் கண்டிஷன் வந்துடும். இதில் அதே மாதிரி தான் ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் ஏவான்னு பார்ப்போம், அண்ட் பி லெஸ் தென் சியான்னு பார்ப்போம். அதாவது இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஒன்னுனா 1 ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ நம்மளுக்கு ஒன்னுனா ட்ரூன்னு அர்த்தம், 0 அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ். இப்போ வந்து ஒன்னுனா ட்ரூ, 0னா ஃபால்ஸ். இப்போ வந்து அண்டு ஸ்டேட்மெண்ட்னா அண்டு யூஸ் பண்ணும்போது அண்டுக்கு வந்து ரெண்டு, இப்போ வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ள அண்டு யூஸ் பண்ணோம்னா இஃப்க்குள்ளார நம்மளுக்கு இங்கே 1 வரணும், அண்டு இங்கே 1 வரணும். புரியுதா? இப்போ அண்ட் யூஸ் பண்ணோம்னா அண்டோட கண்டிஷன் வேணா இப்போ இந்த இஃப்க்கு அப்புறம் 1 யூஸ் பண்ணணும். இந்த இது கொடுத்துருக்கோம்ல, இந்த வந்து இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷன் வந்து எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ தான் இங்கே நம்மளுக்கு 1 கிடைக்கும். சரியா? அதே மாதிரி இந்த கண்டிஷன் எப்போ நம்மளுக்கு ட்ரூ ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதாவது இப்போ என்ன அர்த்தம்னா எப்போல்லாம் நம்மளுக்கு அண்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 1 கிடைக்குதோ அப்போ தான் இந்த அண்டு யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகும். அதாவது இப்போ வந்து ஒரு இடத்துல 1 கிடைச்சிச்சு, இன்னொரு இடத்துல 0 கிடைச்சிச்சு. அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த அண்டு ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாதுன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இஃப்க்குள்ள இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகாது. புரியுதா? இப்போ வந்து நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். அதே வந்து ஆர் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இஃப்க்குள்ளார 1 ஆர் 0 இப்படி இருந்தாலே ஏதாச்சும் ஒன்று இது ஒன்று ட்ரூ ஆயிருக்கணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கணும், இல்லைன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கணும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலே இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். ஓகேவா? அதே ரெண்டுமே 0 இருந்தால் தான் 0. ரெண்டுமே 0 ஆனால் தான் இந்த இஃப் கண்டிஷன் ஃபுல்லாக 0 ஆகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் புரியுற மாதிரினா. இப்போ நம்மளுக்கு வந்து ஆருக்கு வந்து எப்பப்போலாம் ட்ரூ ஆகுனா 1 ஈக்குவல் டு ட்ரூ, 1 0 ஈக்குவல் டு ட்ரூ, 0 1 ஈக்குவல் டு ட்ரூ, 0 0 0. இப்போ வந்து ஆர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 1, அதாவது ரெண்டு கண்டிஷன் இருக்கா, எப்பப்போலாம் 2 1 வருதோ ட்ரூவாக இருக்கும். ஒரு 1 ஒரு 0 இருந்தாலும் ட்ரூ தான், ஒரு 0 ஒரு 1 இருந்தாலும் ட்ரூ தான். எப்போ 2 0 வருதோ அப்போ தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அதே அண்ட் யூஸ் பண்ணோம்னா அண்ட் யூஸ் பண்ணோம்னா 1 1 ஈக்குவல் டு 2, 1 1 2, 1 0 ஈக்குவல் டு ஃபால்ஸ்.
0 1 equal to false, comma 0 0 equal to false. இப்போ இங்கே புரியுதா? அண்டு வந்து ரெண்டுமே ஒன்று, ரெண்டுமே ட்ரூ ஒன்னாக இருந்தால் தான் இங்கே ட்ரூனே வரும். ஒன்று ஏதாச்சும் ஜீரோவாக இருந்தால் கூட ஃபால்ஸ் தான். இங்கே ரெண்டுமே ஜீரோவாக இருக்குது, அப்போ இது ஃபுல்லாகவே ஃபால்ஸ் தான். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம என்ன அவுட் போகுது. நம்மளுக்கு சிஎஸ் பிக்கா நம்பர்னு வந்துச்சு, அதே மாதிரி இங்கே சி தான் பெரிய நம்பர். ஸோ வந்து ஏ வந்து 12 விட பெரிய நம்பராக போடலாம். 12 போடலாம், இல்லை 11 போடலாம். இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு வந்து இங்கே 12 போடுறோம், ஏ 12 போடுறோம், பி 11 போடுறோம், சி 13 போடுறோம். இப்போ நம்மளுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நடக்கும். அதே பாருங்க போட்டோம். ஏஸ் பிகான் வந்துச்சா? இங்கே பாருங்க, இங்கே 12 இருக்குது, இங்கே 11, இங்கே 10. இந்த ஃபஸ்ட்டு ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்ப்போம். ஆமாம், ஏ வந்து பிஏ விட பெரிய நம்பர். அதனால் இந்த 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 ஒரு பார்ட்டு மட்டும் நம்மளுக்கு இப்போ ட்ரூ ஆயிருக்கும். ட்ரூ ஆனால் என்னென்னு அர்த்தம்னா நம்மளுக்கு 1ன்னு அர்த்தம். ட்ரூனா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இங்கே 1ன்னு வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து சி ஏ கிரேட்டர் தென் சி. ஆமாம், ஏ 12 சி 10. அப்போ வந்து ஏ சியை விட பெரிய நம்பர். அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன வந்திருக்கும்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும் 1 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ இங்கே ரெண்டுமே 1 ஆயிடுச்சு. அப்போ 1னா ரெண்டு இடத்துலையும் 1னா நம்மளுக்கு இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஏ இஸ் பிகர் நம்பர்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர் இங்கே போகிறோம். ஆர் போட்டுட்டு திருப்பி இதை வந்து சியை வந்து 11 நம்ம 14 மாற்றிடலாம். இப்போ இங்கே சியை 13 மாற்றி வச்சு ஏ வந்து என்னது? ஏ வந்து 12 பிஏ விட பெரிய நம்பரு. ஆனால் ஏ வந்து சியை விட சின்ன நம்பர், ஏன்னா ஏ 13 இங்கே. இப்போ அப்போ இங்கே என்ன வரும்னா நம்மளுக்கு பாருங்கள் ரன் பண்ணும்போது என்ன வரும். நம்மளுக்கு இங்கே ஏஎஸ் பிகான் வந்துருக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன் என்னது? ஆர் ஃபங்க்ஷன், ஆர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே 1, இங்கே 0ன்னு வந்து இங்கே நமக்கு 0ன்னு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு 1ன்னு வந்தாலே போதும், இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு வந்து நெஸ்டட் இஃப் அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் ஆகும். அதே வந்து நாட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்புறமே பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். நெஸ்டட் இஃப் இதில் வந்து நம்ம என்னன்னா given an integer n, perform the following condition action. If n is odd, print weird. ஸோ வந்து n வந்து ஆடாக இருந்தால் நம்மளுக்கு பிரிண்ட் வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். அதே n வந்து ஈவனாக இருக்குது அண்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் 2 to 5. n வந்து ஈவன் நம்பர், அப்புறமேட்டு வந்து அந்த நம்பர் வந்து 2 to 5 நம்பருக்குள்ளார, அதாவது 2 3 4 5 அந்த 5 நம்பருக்குள்ளார மட்டும் இருந்தால் நாட் வியர்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ n வந்து ஈவன் நம்பர் தான், ஆனால் இன்க்ளூசிவ் ரேஞ்ச் ஆஃப் 6லேருந்து 20க்குள்ள அந்த நம்பர் இருந்தால் பிரிண்ட் வியர்டு, அதாவது வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். அதே வந்து கிரேட்டர் தென் ஈவன் நம்பர் தான், ஆனால் அது கிரேட்டர் தென் 20 இருந்தால் நம்ம வந்து நாட் வியர்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சாம்பிள் இன்புட் 3ன்னு கொடுக்குறாங்க, அதோட சாம்பிள் அவுட்புட் வந்து வியர்டு அப்படின்னு வந்து, ஏன்னா 3 வந்து ஆட் நம்பர் எது கொடுத்தாலும் நம்மளுக்கு வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். சாம்பிள் இன்புட் அடுத்த இன்னொரு சாம்பிள் இன்புட் வந்து 24ன்னு கொடுக்குறாங்க, அதோட அவுட்புட் என்னன்னு வந்துருக்குன்னா நாட் வியர்டு, ஏன்னா 24 வந்து ஈவன் நம்பர், அதுக்கப்புறம் அது வந்து 20 விட கிரேட்டர் நம்பர், அதனால நாட் வியர்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம ப்ரோக்ராமில் போகலாம். இப்போ n ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட்டு. இப்போ என்னக்கு வந்து இன்புட் வாங்குகிறோம், என்டர் இந்த n வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டோம். அடுத்து என்னக்கு வேல்யூ வாங்கிட்டோம். இப்போ செக் பண்ணணும் n வந்து ஈவன் நம்பரான்னு செக் பண்ணணும். ஈவன் நம்பராக இருந்தால் என்னென்னா வந்து n வந்து டிவைட் பண்ணி ஈக்குவல் டு 0. இப்போ என்னால் டிவைட் பண்ணுறோம், இந்த சிம்பிள் என்னென்னா நம்மளுக்கு ரிமைண்டர் தரும். இப்போ n டிவைடட் பை 2 ஈக்குவல் டு n ரிமைண்டர் 2. அதாவது என்னன்ற நம்பர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0வா இருந்தால் அது வந்து ஈவன் நம்பர்.
இருந்தால் அது ஈவன் நம்பர். அது நாட் ஈக்குவல் டு அப்படின்னா அது ஆட் நம்பர். இப்போ வந்து n வந்து டிவைட் பண்ணிட்டோம். இப்போ n வந்து 3 கொடுக்குறோம். 3 டிவைடட் பை 2 என்ன வரும்? நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வரும். ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பிரிண்ட் நம்மளுக்கு என்னன்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, விஆர் விஐ ஆர் இடிவிஆர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா அது ஆட் இல்லைனாவே ஈவன் நம்பராக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து அது வந்து ஈவன் நம்பர் தெரிஞ்சிச்சு. இப்போ அது ஈவன் நம்பராக இருந்தால் அதோட ரேஞ்ச் பார்க்கணும். ரேஞ்ச் வந்து என்னது? n வந்து 2 to 5 இருக்கணும். என்னோட ரேஞ்ச் வந்து 2 to 2 விட கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2 இருக்கணும். அண்ட் n லெஸ் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் 5 தான். இப்போ வந்து நீங்கள் ஏன் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோன்னு புரியுதா? இந்துவா n வந்து 2 விட பெருசாகவும் இருக்கணும், 5 விட சின்னதாகவும் இருக்கணும். அதனால நம்ம இங்கே அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃபங்க்ஷனே ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த கண்டிஷன் நடக்கணுன்றதுக்காக நம்ம அங்கே அண்ட் யூஸ் பண்ணிட்டோம். இங்கே பிரிண்ட் இங்கே வந்து நாட் வியர்ட் இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தாச்சு. இப்போ ஏன் வந்து இன்க்ளூசிங் ரேஞ்ச் 6 to 20னா வியர்ட் பிரிண்ட் பண்ணணும். இது n வந்து greater than or equal to 6 and n less than or equal to 20. இப்படி இருந்தால் இந்த என் ஸ்பாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு என்னென்ற ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வாங்குறோம். ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குறோம். அந்த நம்பர் வந்து ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 பார்க்குறோம். அப்படின்னா அது வந்து ஆட் நம்பராக செக் பண்ணுறோம். ஆட் நம்பராக இருந்தால் வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணுறோம். அப்படி அது வந்து ஈவன் நம்பராக, அதாவது இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த எல்ஸ் கண்டிஷன் வரும். எப்பயுமே இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். கொடுத்த நம்பர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் இந்த எல்ஸ் கண்டிஷன் வரும். இந்த எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே இஃப் போட்டுரும். இந்த நெக்ஸ்ட் இருக்கு. இப்போ வந்து n வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 2 பார்க்குறோம். அப்புறம் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் 5 பார்க்குறோம். அப்படி இருந்தால் நம்ம வந்து நாட் வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன கண்டிஷன் பார்க்குறோம்? இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டிஷன் பார்ப்போம். அதாவது n வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 6 பார்க்குறோம், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 20 பார்ப்போம். அப்படி 20 ரேஞ்சாக இருந்தால் அது வந்து பிரிண்ட் வியர்டுன்னு பிரிண்ட் பண்ணும். அப்படி கொடுத்த நம்பர் வந்து கிரேட்டர் தன் 20 இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரெண்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சாலே நம்மளுக்கு வந்து இந்த எல்ஸ் கண்டிஷன் தான் பண்ணணும். அதனால் நம்ம கிரேட்டர் தன் 20 செக் பண்ண தேவையில்ல, நாட் வியர்டு அப்படின்ட்டு நம்ம இந்த எல்ஸ்ல போட்டுடலாம். ரன் பண்ணலாம். நம்மளுக்கு என்டர் n வேல்யூ அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 கொடுப்போம். 3 கொடுத்தா நம்மளுக்கு என்னென்னு பிரிண்ட் ஆகணும்? வியர்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது வாங்கியாச்சு. ட்ரெயின் கொடுக்குறோம், எடுக்கிறோம், வியர்டு அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? நம்ம வந்து ட்ரெயின் கொடுத்தா நமக்கு வியர்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. திருப்பி ரன் பண்ணலாம். நம்ம வந்து 2 கொடுக்குறோம். 2 கொடுத்தா என்னன்னு பிரிண்ட் ஆகணும்? நாட் வியர்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். நாட் வியர்டு ஆயிடுச்சு. அதே இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எதுக்குள்ள கொடுக்குறோம்? 15 கொடுத்தோம்னா 15 ஆட் நம்பர். நம்ம 16 கொடுக்குறோம். 16 கொடுத்தா நம்மளுக்கு வியர்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட், நம்ம நினைச்ச அவுட்புட் வந்துச்சு. இப்போ அதே வந்து இதில் வந்து நம்ம இப்போ 20 கொடுக்கலாம். 20 கொடுத்தா நமக்கு வியர்டு ஆகும். 22 கொடுக்குறோம். எப்படி நாட் வியர்டு அப்படின்னு வந்துச்சா? இவ்வளோ தாங்க நெக்ஸ்ட் டே. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லூப்னா என்ன,
அப்புறம் லூப்பில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.